வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நான் வினிதா ஜெரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்த இலங்கை மீனவர்கள், ஹெலிகாப்டர் மூலம் விரட்டி பிடித்த இந்திய கடற்படையினர். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான அமைதி போராட்டங்களில் அடக்குமுறையை ஏவி விடுவது கண்டிக்கத்தக்கது. டிடிவி தினகரன் எச்சரிக்கை. காவல்துறையினரின் தடியடியை கண்டித்து முழக்கம். தமிழகம் முழுவதிலும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து போராட்டம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையில் மாற்றம். கையொப்பத்திற்கு பதிலாக பெருவிரல் ரேகை பதிவு செய்வது உள்ளிட்ட விதிமுறைகள் அறிவிப்பு. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத பான் கார்டுகள் மார்ச் 31ஆம் தேதிக்கு பின்னர் செல்லாது. வருமான வரித்துறை அறிவிப்பு. சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்த கட்டட தொழிலாளிக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி. மருத்துவமனை தனிப்பிரிவில் சிகிச்சை. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசும் துருக்கி பிரதமருக்கு இந்தியா கண்டனம். பாகிஸ்தானால் இந்தியாவிற்கு ஏற்பட்டுள்ள பயங்கரவாத அச்சுறுத்தலை புரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தல். சீனாவை மிரட்டும் கொரோனா வைரஸ். இதுவரை 1523 பேர் பலி. ஒரே நாளில் 143 பேர் பலியானதால் பீதியில் உறைந்துள்ள மக்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 3 பேரை ஹெலிகாப்டர் மூலம் விரட்டிச் சென்று இந்திய கடற்படையினர் கைது செய்தனர். தனுஷ்கோடி அருகே படகில் வந்த இலங்கை மீனவர்கள் 3 பேர் அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ஹெலிகாப்டரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இந்திய கடற்படை வீரர்கள் அவர்கள் 3வரையும் அரிச்சல்முனை கரைக்கு செல்லுமாறு எச்சரித்தனர். ஆனால் அதனை ஏற்காமல் இலங்கை கடல் பகுதிக்குள் செல்ல முயன்றதால் ஹெலிகாப்டரை தாழ்வாக செலுத்தி படகு மற்றும் மீனவர்களை அரிச்சல்முனை கடல் பகுதிக்கு கொண்டு சென்றனர். இலங்கை மீனவர்கள் 3 பேரையும் தமிழக கடலோர காவல் குழும போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். மன்னார் பகுதியைச் சேர்ந்த அந்தோடி சுகன், சகாய வினிஸ்ட்ரோ, தோமஸ் லூவிஸ் என்பது தெரிய வந்தது. பலத்த காற்று வீசியதால் இந்திய எல்லைக்குள் வந்ததாக தெரிவித்தனர். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்தியதை கண்டித்து சென்னையில் இன்றும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை வண்ணாரப்பேட்டையில் இஸ்லாமியர்கள் நேற்று போராட்டம் நடத்தினர். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினரின் நடவடிக்கையை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இஸ்லாமிய மக்களை பல்வேறு தலைவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு தா பாண்டியன் காவல்துறையின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இஸ்லாமியர்கள் குடியுரிமை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டை சம்பவம் தொடர்பாக வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என பெருநகர சென்னை காவல்துறை ஆணையர் திரு ஏ.கே. விஸ்வநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டை தடியடி சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை திரு ஏ.கே. விஸ்வநாதன் நேரில் சந்தித்து பார்த்து நலம் விசாரித்தார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் எந்த போராட்டத்திற்கும் அனுமதி கொடுக்காத சூழலில் அமைதியை பேணி காக்க வேண்டுமென வலியுறுத்தினார். வண்ணாரப்பேட்டையில் நேற்று நடந்த சம்பவத்தில் காயம்பட்ட ஒரு ஜாயின்ட் கமிஷனர் வெஸ்ட் விஜயகுமாரி அவங்கள நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். இங்கே ஒரு ஆய்வாளரும் 2 பெண் காவலர்களும் இங்கே அனுமதியில் இருக்காங்க. அவங்களையும் பார்த்தேன். அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதாக டீன் மற்றும் மருத்துவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள். பப்ளிக் இங்கே யாராவது இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்களான்னு பார்த்தேன். இங்கே அந்த மாதிரி யாரும் இங்கே அட்மிஷனில் இல்லை. இருந்திருந்தால் அவங்களையும் பார்த்துப்போம். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு அப்பீலாக சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, அமைதி முக்கியம். எந்த இதுலேயும் தவறான செய்தி பரப்புறதோ, தவறான அந்த தூண்டுதலான வாக்கியங்கள் கொண்ட அந்த ட்விட்டர், ஃபேஸ்புக் அதெல்லாம் போடுறது தவிர்க்க வேண்டும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கில் அமைதியான ஒரு மக்கள் வாழும், சட்டங்கள் ஒழுங்கை கடைபிடிக்கும் மக்கள் வாழும் மாநிலம். அந்த பாரம்பரியத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்று அனைத்து பொதுமக்களிடம் நான் வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அடுக்கடுக்கான முறைகேடு புகார்கள் வெளியாகியுள்ள நிலையில் அதை தடுக்கும் பொருட்டு தேர்வு முறைகளில் மாற்றங்களை செய்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் குரூப் 4, குரூப் 2A, VAO உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளின் போது பல லட்சம் ரூபாய் லஞ்சம் பரிமாறப்பட்டு அரசு பணி வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10 மணிக்கு நடைபெறும் தேர்வுக்காக 9 மணிக்கு தேர்வு கூடத்திற்குள் தேர்வர்கள் இருக்க வேண்டும் என்றும், காலை மாலை என 2 வேளைகளிலும் தேர்வு நடைபெறுவதாக இருந்தால் பிற்பகல் 3 மணிக்கு 2வது தேர்வு தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதோடு, விடையளிக்க முடியாத கேள்விகளுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ள என்ற வட்டத்தை கருமையாக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தேர்வர்களின் கையெழுத்துக்கு பதிலாக கைரேகை பதித்திட வேண்டும் என்றும், விடைத்தாள்கள் கொண்டு செல்லும் வாகனத்தில் GPS கருவி பொருத்தப்பட்டு கண்காணிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட புதிய விதிமுறைகள் தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளன. காஷ்மீர் விவகாரத்தில் தலையிடுவதை நிறுத்திக் கொண்டு பாகிஸ்தானால் இந்தியாவிற்கு ஏற்பட்டுள்ள பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து புரிந்து கொள்ளுமாறு துருக்கிக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலளித்துள்ளது. பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள துருக்கி அதிபர் எர்டோகன், ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு துருக்கி தொடர்ந்து ஆதரவு தரும் என கூறினார். இதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாக காஷ்மீர் விளங்குவதாகவும், இதுகுறித்த துருக்கியின் கருத்துக்களை நிராகரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொண்டு உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும், பாகிஸ்தானால் இந்தியாவிற்கு ஏற்பட்டுள்ள பயங்கரவாத அச்சுறுத்தலை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் துருக்கிக்கு அறிவுறுத்தியுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக அமைதியான முறையில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் அடக்குமுறையை ஏவி விடுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், ஆட்சியாளர்களே பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுவதற்கு காரணமாகிவிடக்கூடாது என எச்சரித்துள்ளார். இஸ்லாமிய பெருமக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எப்போதும் களத்தில் துணையாக நிற்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்தும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை செயல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியும், தமிழகம் முழுவதும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அமைதி வழியில் நடத்தும் போராட்டங்களில் அடக்குமுறையை ஏவி விடுவது கண்டிக்கத்தக்கது என்றும், இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுவதற்கு அரசாங்கமே காரணமாகிவிடக்கூடாது என தெரிவித்துள்ளார். மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை சட்டத்தை திருத்தம் செய்துள்ள மத்திய அரசையும் மற்றும் அதனை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து சட்டமாக்குவதற்கு துணை நின்ற பழனிசாமி அன்கோவையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும், தேசிய குடிமக்கள் பதிவேட்டை தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை இப்போராட்டங்களில் இஸ்லாமிய பெருமக்களும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் முன்வைத்து வருகிறார்கள். இதற்காக தமிழக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
ஜனநாயக நாட்டில் எதிர்ப்புகளை பதிவு செய்ய தங்களுக்கு இருக்கும் அடிப்படை உரிமையை கொண்டு அமைதி வழியில் இத்தகைய போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் மீது ஆட்சியாளர்களும் காவல்துறையினரும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது தேவையில்லாமல் தேன்கூட்டில் கை வைப்பது போல் ஆகிவிடும் என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அமைதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கும் அதிகார வர்க்கத்தினரே மக்களின் நியாயமான உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பொது அமைதி கெடுவதற்கு காரணமாகிவிடக்கூடாது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் நிகழ்ந்தது போன்ற சம்பவங்கள் இனிமேல் எங்கும் நடைபெறக்கூடாது. மேலும் குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரி நடைபெறும் போராட்டங்களில் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் சார்பில் நிர்வாகிகள் பங்கேற்று தங்களின் ஆதரவையும் தெரிவித்து வருகின்றனர். அதுபோன்று இப்பிரச்சனைகள் ஜனநாயக வழியில் அமைதியாக போராடும் இஸ்லாமிய பெருமக்கள் உள்ளிட்டோருக்கு எப்போதும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் களத்தில் துணையாக நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தாம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியே வந்து மருத்துவராகியுள்ளார். அப்சல்பூர் தாலுகா போசாகா கிராமத்தைச் சேர்ந்தவர் டாக்டர் சுபாஷ் துகாராம் பட்டேல். இவர் பெங்களூருவில் கடந்த 1997ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்தார். அப்போது கொலை வழக்கு ஒன்றில் சிக்கிய அவர் சிறை சென்றார். இந்த குற்றத்திற்கு கடந்த 2002ஆம் ஆண்டு சுபாஷுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்நேரத்தில் அவர் 2ஆம் ஆண்டு மாணவராக இருந்தார். சிறையில் இருந்தபோது சிறைத்துறை மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு உதவி செய்யும் பணியை மேற்கொண்டு வந்தார். ஆயுள் தண்டனை முடித்துவிட்டு 2016ஆம் ஆண்டு வெளியே வந்த சுபாஷ் ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து எம்பிபிஎஸ் படிக்க அனுமதி பெற்று 2019ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீது காவல்துறையை ஏவி அவர்களை அடக்க நினைக்கும் தமிழக அரசுக்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் அமைதியாக போராடிய மக்கள் மீது காவல்துறை கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து நேற்று இரவு தமிழகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் மக்கள் ஒன்று திரண்டு போராடுவது, மறியல் செய்வது என்கிற நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசாங்கம் இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து போராடுகிற மக்களை காவல்துறையை பயன்படுத்தி அடக்குமுறை செய்து அவங்களை அடக்க நினைப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகம் முழுக்க அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்ட முஸ்லீம் சகோதரர்கள், தமிழின சகோதரர்கள் மீது திருவாரூர், செங்குன்றம், முத்துப்பேட்டை, செங்கல்பட்டு போன்ற பகுதியில் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். அவர் நிச்சயமாக அதை விசாரித்து அந்த வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் அமைதியாக நடந்து கொண்டிருந்த மறியல் போராட்டத்திற்கு உள்ளே நுழைந்து வலிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர் இழுத்துச் சென்று கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அதிகாரம் தங்கள் கையில் இருக்கிறது என்பதனாலேயே போலீஸை விட்டு வேட்டையாடுகிற போக்கு பலமான கண்டனத்திற்குரியது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய சர்க்கார் சட்டவிரோதமாக நடந்து கொள்வது கடுமையான கண்டனத்திற்குரியதாகும். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத பான் கார்டுகள் வரும் மார்ச் 31ஆம் தேதிக்கு பின்னர் செல்லாது என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. ஆதாருடன் பான் கார்டை இணைப்பதற்கான அவகாசம் பலமுறை நீட்டிக்கப்பட்டு தற்போது மார்ச் 31ஆம் தேதி காலக்கெடு முடிவடைகிறது. சுமார் 31 கோடி பான் கார்டுகள் ஏற்கனவே ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் 18 கோடி பான் கார்டுகள் இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இணைக்கப்படாத பான் கார்டுகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை ஈரோடு மாநகர், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு தங்கராஜ், ஈரோடு மாநகர் மாவட்ட பொருளாளர் திரு தரணி சண்முகம், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஈஸ்வரன் ஆகியோர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மண்டல பொறுப்பாளர் திரு சண்முகவேலு உடனிருந்தார்.
மழை விட்டாலும் தூறல் விடுவதில்லை என்பது போல காதலர் தினம் முடிந்த பின்பும் கொடைக்கானலில் காதல் ஜோடிகள் உலா வந்த வண்ணம் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காதலர் தினத்தை முன்னிட்டு நேற்று காதலர்கள் அதிக அளவில் குவிந்தனர். இதைத் தொடர்ந்து காதலர் தினம் முடிந்தாலும் சனி ஞாயிறு தொடர் விடுமுறையை முன்னிட்டு இன்றும் அதிக அளவில் காதல் ஜோடிகள் உலா வருகின்றனர். மழை நின்ற பின்பும் தூறல் விடுவதில்லை என்பது போல காதலர்களின் கூட்டம் அங்கு அதிகமாக உள்ளது. பிரையன் பூங்கா, பசுமை பள்ளத்தாக்கு, பில்லர் ராக், மோயர் பாயிண்ட், குணா குகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிக அளவில் குவிந்த காதலர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இது எங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் நாங்கள் லவர்ஸ் இது எங்களோட ஃபர்ஸ்ட் லவர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. காலையிலேருந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சில்லாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட் டே லேக் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டே. திருவண்ணாமலையில் ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்க்கும் முகாம் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி தெரிவித்தார். இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த அப்ளிகன்ஸ் அவங்களுக்கு தேவையான வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் அந்த 10 நாளைக்கு அனைத்து வசதிகளும் நாங்கள் செய்ய தயாராக உள்ளோம். இதில் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் தான். அது 1 மார்ச்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண கேண்டிடேட் வந்து எந்த டேட்டுக்கு அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்கு வந்தால் போதும். இது வந்து மெரிட் பேசிஸில் தான். இதில் யாரும் வந்து அந்த தரகர்கள் ரெக்கமெண்டேஷன் அது மாதிரிலாம் யாரும் போய் யாருக்கிட்டையும் ஏமாற வேண்டாம். தகுதி இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஜப்பான் சொகுசு கப்பலில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள 3 இந்தியர்களின் உடல்நிலை சீராக உள்ளதென இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானிலிருந்து 3700 பயணிகளுடன் ஹாங்காங் சென்று மீண்டும் ஜப்பான் திரும்பிய சொகுசு கப்பலில் சிலருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் இருப்பது அண்மையில் தெரிய வந்தது. இதையடுத்து வைரஸ் பரவாமல் தடுக்க இக்கப்பல் யோகோஹாமா துறைமுகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த கப்பலில் இதுவரை 286 பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கப்பலில் 6 தமிழர்கள் உட்பட மொத்தம் 138 இந்தியர் சிக்கியுள்ளனர். இதில் 3 தமிழர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட 3 இந்தியர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 3 உடல்நிலையும் சீராக உள்ளதாக ஜப்பானில் உள்ள இந்திய தூதரகம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனிடையே தங்களை உடனடியாக மீட்க கோரி கப்பலில் சிக்கியுள்ள இந்தியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழக பட்ஜெட்டில் கிறிஸ்தவ, இஸ்லாமிய ஆலயங்கள் பராமரிப்பதற்கு நிதி உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்து ஆலயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது குறித்து அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் திரு இல கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை கூறினார். பட்ஜெட்டில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு கூடுதலாக, அதேபோல் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மசூதிகளுக்காக கூடுதலாக 5 கோடி வரையில் என்றெல்லாம் உயர்த்தியிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை விளக்கினால் நல்லது. நான் அவர்களுக்கு கொடுப்பது கூடாது என்பதல்ல என் நோக்கம். இந்து ஆலயங்களுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்க வேண்டியதான காரணம். 2 பிரிவை பற்றி கேள்வி வந்த பொழுது இயற்கையாகவே மற்ற பிரிவுக்கு என்ன என்று கேள்வி வரும். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சென்னையில் காவல்துறையினர் நடத்திய தடியடியை கண்டித்து கும்பகோணம் தலைமை தபால் நிலைய சாலையில் தஞ்சை மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான பெண்கள் உட்பட 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த ஜமாத் அமைப்பினர் முற்பட்டனர்.
காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அனைத்து ஜமாத் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். பெண்கள் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் நாகையில் இஸ்லாமிய அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர காவல் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். அமைதியாக போராடிய இஸ்லாமியர்கள் மீது நடைபெற்ற தாக்குதலை கண்டித்து திருச்சி பாலக்கரையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். சென்னையில் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதலை கண்டித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலையின் நடுவே அமர்ந்து கோஷங்கள் எழுப்பினர். ராமநாதபுரத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமிய அமைப்புகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். தூத்துக்குடியில் தௌஹீத் ஜமாத் சார்பில் தென்பாகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. இஸ்லாமிய பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். மதுரை மேலூர் பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஈரோடு காந்திஜி சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய பெண்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு காவல்துறையினர் தடியடி நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் போலீசார் நடத்திய தடியடியை கண்டித்து நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டனர். ஒரே இடத்தில் பொதுமக்கள் கூட வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.